ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். இது வந்து உங்க VR கேமர்ஸ். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல். நாங்க வந்து இன்னைக்குதான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த யூடியூப் சேனல்ல வந்து எங்களோட கேமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து அப்லோட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யூடியூப் சேனல் அப்படின்றனால ஒரு பயங்கரமான எபிக் ஹாரரான வீடியோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். தட் இஸ் ஃபியர்ஸ் டு ஃபேத்தம் உட்பரி கெட்டவே. இந்த கேமை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். சோ என்ன அப்படின்னா, நான் இந்த யூடியூப் சேனல்ல வந்து நாங்க 2 பேர் வந்து இருப்போம். யாருன்னா நானும் என் பிரதர் ஹேமந்தும், என் பேர் வந்து சேவிதா. சோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எபிக் ஹாரரான கேம்குள்ள போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கேமை பத்தி தெரிஞ்சுக்குவோம். இந்த கேம் வந்து எப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் பண்ண ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு இந்த கேம்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. அதுல வந்து இப்போ வந்து 5th எபிசோட், தட் இஸ் உட்பரி கெட் அவே அப்படின்ற ஒரு எபிசோடுக்கு தான் நம்ம வந்து இப்ப விளையாட போறோம். ஏன்னா அதுக்கு முந்தின எபிசோட்ஸ்னா நாங்க வந்து இன்னொரு வீடியோல இல்ல இன்னொரு நாள்ல வந்து நாங்க வந்து விளையாண்டு அதை அப்லோட் பண்றோம். சோ இதுல வந்து 5 எபிசோட்ஸ் இருக்குன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் அலோன், செகண்ட் வந்து நார்வுட் ஹிட்சிக், தேர்ட் கார்சன் ஹவுஸ், ஃபோர்த் அயன்பாக் லுக் அவுட் அண்ட் ஃபிஃப்த் நம்ம விளையாடுறது உட்பரி கெட் அவே. ஸோ இந்த கேமை நான் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த கேமை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணேன். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட்லயே இவங்களே கொடுத்துருக்காங்க அந்த எபிசோடிக் ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இந்த கேம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹாரர் ஆக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் வந்து திடீர்னு பேனா வருது, இந்த மாதிரி திடீர்னு மனுஷங்களே பேய் மாதிரி வர்றது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நியூ கேம் அப்படின்றதுக்குள்ள நம்ம போய்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சில இது விளாண்டுருக்கா ஹேமன். ஸோ அதனால இப்போ நம்ம நியூ கேமுக்கு போறோம். அவன் ஜஸ்ட் டெஸ்ட் டிரைவ்னா பண்ணுவோம்ல, இந்த வண்டி வாங்கினா அந்த மாதிரி விளாண்டுருக்கா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கேம். யா So the fears of Batham, December 8th, Woodbury Getawayல. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம் கைஸ். இப்போ வந்து நம்ம நீடட் காஃபி டு கெட் டன் வித் டே. ஸோ எனவே இவன் ஒரு ஆஃபீஸில் இருக்கான் போல. சவுண்டே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. பட் பார்ப்போம். ஸ்பேஸ் டிக்கெட்டா இது வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கான்னு நினைக்கிறேன். பயங்கர இருட்டாக இருக்குது. இங்கே மட்டும் தான் லேம்ப் இருக்குது. சரி நம்ம முன்னாடி போவோம். போயிட்டே இருப்போம். எங்கே வந்து இந்த காஃபி இருக்குன்னு நம்ம தேடுறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடும். பட் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கதான் லைட் இருக்கு. இங்கதான் லைட் இருக்குன்னு நினைக்கிறேன். யா இட்ஸ் கிச்சன். சூப்பர் கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியோ சந்தோஷம். ஓகே, காஃபி போடுற மிஷின் இங்கே தான் இருக்கு. இதான்னு நினைக்கிறோம். யா அதான். ஓகே, இப்போ வந்து காஃபி போடுவோம். ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் காஃபி. ஃபஸ்ட்டு காஃபி கப் எடுத்துக்கணும். கப் எடுத்துட்டு வீட்டு த்ரோ. ஓகே. ஐயோ, என்ன கைஸ் கீழே வந்துருச்சு. சரி இருங்க. இப்போ வந்து நம்ம ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா தண்ணி பிடிக்கணுமா? சரி ஓகே, போய் தண்ணி பிடிப்போம். பண்றது சரி. இப்போ தண்ணி பிடிச்சாச்சு. தண்ணி பிடிச்சிட்டு வந்து வச்சிருவோமா? ஓகே, நம்ம வந்து காஃபி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இதை போடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் இதை திறந்துக்குவோம். திறந்துட்டு காஃபி இதை போட்டிருக்கலாம். போட்டுட்டு நம்ம எத்தனை கப்பு வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தாலே தெரியும். சரி உடனே நம்ம ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம். ஓசியா கிடைக்குது. நம்ம நிறைய காஃபி குடிச்சுக்கலாம். அதனால நான் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம நிறைய காஃபி இனிமேல் குடிப்போம். இப்போ வந்து லிட்டு பொண்ணுவாங்க ஐஸ். இதுக்கு நம்ம எங்கே போய் லிட்டை தேடுறது? இந்த லிட்டு இதுதான் லிட்டா? இல்லை, இதை த்ரோ பண்ணிடலாம். போடாடே நாயே வெளில. கைஸ் லிட்டு காணும் கைஸ். கைஸ் எங்கடா லிட் இருக்கு? டேய் லிட் எங்கடா?
காய்ஸ் இங்க லிட்டே காணோம் காய்ஸ், எங்க போச்சுன்னு தெரியல காய்ஸ். இந்த இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ இதில் போட்டுடலாம். கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கு. நம்ம த்ரோ பண்ணிட்டு போயிடும். நம்ம இதை எல்லாத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா வந்து நம்ம இடத்த நம்ம தானே கை சுத்தமாக வச்சுக்கணும். என்னங்க கரெக்டு தானே? நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் இந்த நாட்டை திருத்த முடியும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், நாட்டை திருத்தி நீ என்ன தடவை பண்ண போறேன்னு நீங்கள் கேட்கலாம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே ஃபைன். நீ எங்கடா டஸ்ட்பின் இருக்குடே, டஸ்ட்பின் எங்கடா வச்சிருக்கீங்க? டேய் டஸ்ட்பின் எங்கடா? இங்க இருக்கு கைஸ், கன்ஃபியூஷன் இங்க இருக்கு. ஓகே, இங்க மொத்தக்கு போட்டுடலாம். சரி நம்ம இங்கேயும் நம்மளுக்கு பிரச்சனையா வருது. சரி நம்ம வந்து இன்னும் முன்னாடி போய் தூக்கி போடுவோம். இப்பனாச்சும் கரெக்டா வந்துரு. ஓகே, இது வேற வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம இன்னொரு காஃபி குடிப்போமா காய்ஸ்? ஏன்னா எனக்கு காஃபி வந்து நம்ம ஓசியா கிடைக்குன்னா நம்ம எவ்வளோ வேணா குடிச்சுக்கலாம். சரி ஓகேங்களா, காஃபி போய் போட்டுருப்போம். டைமிங் வந்து 8 மணி 8:10 அப்படின்னு காமிக்குது. நம்ம வந்து திரும்பி இன்னொரு காஃபி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கப் எடுத்துக்குவோம். கப் எடுத்து தண்ணியை பிடிப்போம். தண்ணியை பிடிச்சிட்டு போய் வைப்போம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ ஸோ இப்போ நம்ம காஃபி எடுத்துட்டு நம்மளோட ஒர்க் பிளேஸ்க்கு போகலாம். ஸோ போயிட்டு அங்கே இருக்கிற வேலையை பார்ப்போம். யா அங்கே கைஸ் போகலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு ஏதோ வாஷ்ரூம் தான் கைஸ், அதனால நம்ம இங்கேருந்து இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு போயிடலாம். வாங்க குடிப்போம் காஃபியை. பாருங்க கைஸ், எப்படி மாடு கள்ளி தண்ணிய குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க கைஸ். யாரு கைஸ் இவே? ஐயோ முடியல. நாய் வாய் குடிக்கிறியா? ஐயோ. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இதுக்கு போகலாம். ஓகே, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரில, அதனால நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே, சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம பார்ப்போம். ஏதோ நம்ம சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். இருங்க, தீ விட்டுருவோம் லைசன்ஸு. சீக்கிரம் போடா. என்னடா சவுண்டு இருக்கீங்க? யாராச்சும் இருந்தா வந்துருக்கடா. டேய் யாராவே இங்க என்னடா பண்ற? இவன் நம்மள மாதிரி நைட் ஒர்க் தான் பாக்குறாங்க ஐஸ். சொல்லவே இல்லை, ஏன்டா அப்படி பயமுத்துறீங்க திடீர்னுட்டு? ஓகே ஓகே, சரி ஓகே. தற்கூரி நாய், ஏன்டா அப்படி பண்றீங்க? ஓகே சரி, நம்ம வந்து இப்போ பாத்ரூம் போவோம். பாத்ரூம் எங்க இருக்கு? இங்க இருக்கு காய்ஸ். இங்கே தான் காய்ஸ் ரைட்டு போட்டுருவாங்க. சரி ஓகே போவோம். ஓகே, இது என்னடா எல்லாரும் ரெஸ்ட்டுமே ஒன்றா வச்சுருக்கீங்க? இது மென்னது மென்னு தான் இருக்கு. என்ன காய்ஸ் திறக்க முடியல. டேய் அப்போ விமெனுக்கு தான் போகணுமா? டேய் அப்போ நீ பையன் இல்லையா, பொண்ணா? சரி ஓகே போ. பொண்ணே தான் காய்ஸ், முடிவே பண்ணியாச்சு, இது ஒரு பொண்ணு. சரி நம்ம இப்போ வந்து செகண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு போமா? போ.
கதவு மாற்றி திறந்துட்டோம், நம்ம அங்கேருந்தே திறந்துருக்கோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் என்னடா டின்கேனா டே, யாரா நீங்க டின்கேன போய் போட்டு வச்சிருக்கீங்களா டே. கன்றாவி, ரெஸ்ட் ரூம்குள்ள என்னென்ன கொண்டு வரணும்னு ஒரு அவசியம் விவஸ்தை இல்லையாடா டே. ஏண்டா இப்படி பண்றீங்க? ஐயோ ஐயோ. சரி காய்ஸ், இப்போ என்ன பண்றது? நடக்கிற சத்தமா ஏதோ கேக்குது. சரி, இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கதவு திறந்துட்டு வெளில போகணும். ஃப்ளஷ் பண்ணி விட்டுருவோம். சூப்பர், ஃப்ளஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளியில போகலாம். ஓகே. யாரும் நீங்க? ஐயோ, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா. எங்க இருந்துடா நீங்களா வரீங்க? ஐயோ, ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் காய்ஸ். ஐயே மேம், சாரி. இன்னும் தெரியாமையா வருவேன். ஃப்ளஷ் பண்ற சவுண்ட் கூட உனக்கு கேட்காது. ஆமா, தட்டிட்டு உள்ள வந்து என்ன பிரயோஜனம்? அதான் பயந்துட்டேல, போயிட்டு வா. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்றது? சரிடா போடா. இவன் ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒர்க் பண்றானா கைஸ்? எதுக்குன்னு கேட்போம். ஓ, காஃபி கப்ஸை வந்து ஐயோ நம்மளதான் கைஸ் சொல்றாங்க. காஃபி கப்ஸை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு வந்தோம்ல, அதுக்காண்டி தான் சொல்றாங்க. சரி ஓகே ஃபைன். நம்ம வந்து ட்ராஷ் கேன்ஸ் இங்கே வந்து ட்ராஷ் கேன்ஸ் எல்லாம் இருக்கான் சார் அங்கே கைஸ். அதனால நம்ம அங்கேனா தூக்கி போட்டுட்டு வரங்க, அடல்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டுறான். சரி ஓகே ஃபைன், சாரி கேட்டுறோம் நம்ம. ஓகே சரி ஓகே சாரி விட்டுருங்க, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து இப்படி வந்து இவன் பயமுறுத்தி இருக்கக்கூடாது நம்மளை. சரி ஓகே, நம்ம வேலையை நம்ம போய் பார்ப்போம். நம்ம இப்போ வெளில போகலாம். ஓகே ஓகே, இது வேற வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம இன்னொரு காஃபி குடிப்போமா காய்ஸ்? ஏன்னா எனக்கு காஃபி வந்து நம்ம ஓசியாக கிடைக்குங்கன்னா நம்ம எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். சரி ஓகே, காஃபி போய் போட்டுருப்போம். டைமிங் வந்து 8 மணி 8:10 அப்படின்னு காமிக்குது. நம்ம வந்து திரும்பி இன்னொரு காஃபி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கப் எடுத்துக்குவோம். கப் எடுத்து தண்ணியை குடிப்போம். தண்ணியை குடிச்சிட்டு போய் வைப்போம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ சரி ஓகே, நம்மளுக்கு காஃபி வேணாம் வைஸ். நம்ம வந்து நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம நிறைய வேலை கிடக்கு. இவங்க வேற நிறைய வேலை சொல்லியே நம்மளை சொல்கிறாங்க. சரி, அதனால நம்ம வேலையை பார்க்கலாம்னு நான் முடிவு பண்ணி எதுக்கு தேவையில்லாமல் காஃபியை குடிச்சு அவங்க செலவு நம்ம செலவு நம்மள்ட்ட விடுங்க. சரி ஓகே, ஏதோ ஃபோன் வருது காய்ஸ். நம்ம தானா? ஆமாம், அது வேறு. ஏன்டா சிவப்பு கலர் லைட்டே எரிய வைக்கிறீங்க? நம்ம ஃபோன் பண்ணுறான் காய்ஸ். யார் அவன்? ஓகே வணக்கம். ஓ, மைக்குன்னு எம்மா பேசுறாங்க guys. என்னன்னு கேப்போம். I've been trying to call your cell for the last 2 hours. It just keeps going to voicemail. ஓ அப்படியா? சாரி, என்கிட்ட பேட்டரி இல்ல. மன்னிச்சிடுங்க. I was starting to think maybe you were ignoring me. சரி ஓகே. I'm just kidding. ஏன்டா இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? Anyway, what are you still doing at work? It's getting kind of late. Yeah, damn, that sounds rough. Good thing I called to cheer you up. நன்றி, cheer up பண்றதுக்கு நன்றி ரொம்ப. About our trip, did you get a chance to book the rental house? Just really wanted to see you. And Nora. Okay, fine. சரி, இப்போ ஏதோ வந்து ரெண்டல் ஹவுஸ் புக் பண்ண சொல்றான். ஏதோ ட்ரிப் போறாங்க guys. நம்மளே Don't worry, Harper. I just don't want to stress you out. As long as you book it tonight, I think it'll be fine. சரி, நான் புக் பண்றேன். இவங்க புக் பண்ற நம்ம வேலை மட்டும் இல்லாம புக் பண்ற வேலையும் வேணா பார்க்கணும் போல guys. I was thinking, since we both live in the city, maybe I could pick you up and ride together. You know, save on gas and relive the good old days. Just a little bit of Mike and Sydney time before Nora gets there. எங்கேயோ போறாங்க guys. அதனால நம்மளே கூப்பிடுறாங்க இவங்க. சரி, நம்மளும் போயிட்டு வரலாம். மைக்கு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சொல்றோம். I guess I'll let you get back to work then. நன்றி, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன். பாய். Oh, wait, one more thing. என்னடா வேணும் உனக்கு? When you book the rental, please
make sure to keep it under $100 a night. டேய் ஊருக்கு போறதான் போறேன், கொஞ்சம் காசு தான் செலவழிச்சு போயேன்டா, அது ஏன்டா $100 சூளக்குள்ள வேணும்னா? Nora and I were talking and she's been on a pretty tight budget. Things haven't been going very well for her. சரி ஓகே. It'll be just like the old college days. You always had a knack for finding. அவனுக்கு ஏதோ பட்ஜெட் வந்து டைட்டா இருக்காங்க கைஸ், அதனால நம்மள வந்து $100 கீழயே நம்ம வந்து புக் பண்ண சொன்னோம். சரி ஓகே. Right. Of course. Sorry for yapping. I'm just excited. All right. Talk to you later, Harp. ஓகே. சரி இப்போ நம்மள ஏதோ புக் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ அதை போய் நம்ம புக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலை ஏதோ கொடுத்துருக்காங்க, அந்த வேலை என்னன்னு பார்ப்போம். ஏதோ கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே வேலையை முடிச்சிருவோம் காய்ஸ் நம்ம சீக்கிரமா. ஓகே வந்து ரன்னு கொடுத்துரும். ஓகே காய்ஸ் நம்ம வேலை இப்போ முடிச்சாச்சு. சரி அதனால நம்ம வந்து இப்போ அவன் புக் பண்ண சொன்னால அதுக்கு நம்ம போயிடுவோம். அதனால இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம புக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து என்ன வெப்சைட் போகலாம், ஏதாச்சும் போங்க. ஹாய் நீங்கள் நான் என்ன தட்டினா நீங்கள் பாருங்கள், என்ன தட்டினாலும் நான் வந்து rentacabin.com தான் வருது. சரி ஓகே போவோம். எதாவது அவங்களே கொடுக்குறாங்க. Where are you going to? Maldives போடுவோமா? MALDIVES. சத்தியமா கைஸ் நான் மால்டிவ்ஸ் தான் டைப் பண்ணேன், ஆனால் அவங்க உட்பரின்னு வந்துச்சு. சரி ஓகே சர்ச் கொடுத்துருவாங்க. ஏதோ கைஸ் பண்ணுறாங்க, விடுங்க என்னங்க இங்கே பண்ணுறாங்க அப்படி இருக்கு. சரி வந்து $350 போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம போகிற கிடையாது. ஏன்னா மைக் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, $100 கீழே இருந்து ஒரு நைட்டுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னு மட்டும்தான் நம்மளை வந்து புக் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால இப்போ வந்து நம்ம 249 ஒன்று இருக்குது, இன்னொரு 249 ஒன்று இருக்குது. பட் அதெல்லாம் புக் பண்ண போகிறது கிடையாது. 199க்கு இருக்கிற ஐஸ் அதுவும் நம்ம புக் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து $99 ஒன்று இருக்குது, ப்ரைவேட் கேபின் இன் உட்பரி. சரி ஓகே. ஆனால் இதுக்கு வந்து 2 ரிவ்யூஸ் தான் வந்து நம்ம ஆக்சுவலி 5க்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மித்ததுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிவ்யூஸ் இருக்குது, 34 ரிவ்யூஸ் இருக்குது, 23 ரிவ்யூஸ் இருக்குது, 11 ரிவ்யூஸ். ஆனால் நம்ம இதுக்கு மட்டும்தாங்க 2 ரிவ்யூஸ். அதனால் ஏதோ ஒன்று என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்னால் ஒய்ஃபை இருக்குது, கார்டன் இருக்குது, டிவி இருக்கான், கிச்சன் இருக்கான், ஃபிஷிங் இருக்கான், பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கான். சரி ஓகே நம்மளுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக் பண்ணிடலாம். ஏதோ லோட் ஆகிட்டு இருக்கு. ஆஹா கைஸ் இங்கே பாருங்க, $99க்கு ஒரு நைட்டுக்கு இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம்தான். சூப்பர். இப்போ வந்து நம்ம 3 கெஸ்ட்டு, 2 பெட்ரூமு, 2 பெட்ஸு, 1.5 ஷேர்டு பெட்ரூம்ஸு. ஓகே இப்போ வந்து நம்ம புக்க கேபின் கொடுத்துருவோம். சூப்பர் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ பிரிண்ட்டும் கொடுத்துடலாம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிரிண்ட் காப்பியை வச்சு. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டெய்லியுமே வந்து thousands ஆஃப் ஸ்டோரிஸ் வருமா, அதே மாதிரி இங்க என்ன நடக்குது அப்படின்றதையும் பேசிக்கான ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. இப்போ இதே இது வந்து இவங்க வந்து கொஞ்சம் அவசரமா எழுதினாங்க, அதனால கொஞ்சம் வியர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து எப்படின்னா early 20s வந்து இவன் வந்து ஒரு பிக் கன்சல்டிங் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தானா ஒரு பெரிய சிட்டில. அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுக்கு ஜகிள் ஆஃப் டெட்லைன்ஸ், கிளைண்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு ஏகப்பட்டது இருந்தனால இவனுக்கு வந்து சோசியல் லைஃப்ல லெஷனான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணா. என்னதான் அவன் வந்து நல்லாதான் அவங்க பண்ணாலும் இவனுக்கு அந்த மென்டல் பீஸ் அவனுக்கு இல்லை அப்படின்றத சொல்றான். அதே மாதிரி ஐம் சிட்னி ஹாப்பர். இந்த ஸ்டோரி வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிற ஒரு காலகட்டத்துலதான் எடுத்தது இந்த ஸ்டோரி அப்படின்றத சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு இப்ப போன் பண்ணால அந்த மைக் தான் வந்து இவனோட ஒரு காலேஜ் ஃப்ரெண்டாமா. இவங்க வந்து வீக்கெண்டுக்கு வந்து கெட்டவேக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரிப்ல வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிரேக், ஒர்க்ல இருந்து ஒரு பர்ஃபெக்டான பிரேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறான். ஸோ அந்த பிளான் வந்து ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஒரு கேபினை ரெண்டுக்கு எடுத்து நாங்கள் இங்க இருந்து ஷிஃப்ட் எல்லாம் ஃப்ரைடே முடிச்சுட்டு
மண்டே கிளம்பிடலாம். மைக் வந்து என்ன பிக்கப் பண்ணுவோம். ஓகே 2 days லேட்டர் அப்படின்னு காட்டுது. எங்க வந்திருக்கோம் நம்ம? டேய் யாரா நீங்க? மைக்கில் அப்படின்றது யாரோ கால் பண்றியா? சரி நம்ம ஹேங் அப் பண்ணியோடே அப்புறமேட் கால் பண்றேன்டா உனக்கு. ஓ நம்ம சூட் கேஸ மறந்துட்டோம் गाइस. நம்ம சூட் கேஸ் எடுப்போம். ஓ காட். டேய் தொறடாடே லிஃப்ட் தொறடாடே. ஏய் மைக் இருடா வரேன். ஓகே நம்ம வந்து சூட் கேஸ் எடுத்தாச்சு இப்போ. அந்த வந்துட்டியா நம்ம மைக்கு பையன் அவன் தான் நினைக்கிறேன். ஏய் நீதானடா அந்த மைக்கு? என்னடா டி ஹக்கனா பண்ண சொல்றீங்க? யாரா நீங்க? இப்போ உனக்கு என்னடா வேணும்? ஐயோ பண்றதுக்கு நம்ம என்னடா பண்ணோம்? டே நீங்க யாரா டே? சரி இப்போ நம்ம வந்து பேக்ல காரை வச்சு நம்ம ட்ரக்ல வச்சுட்டு பேகை வந்து போக சொல்றோம். சரி நம்ம வந்து போவோம். விடுங்க நம்ம போவோம். ட்ரிப்புக்கு ரெடி. ஓகே பேக் எங்கடா? இப்பதானடா கையில வச்சிருந்தேன், அதுக்குள்ள எங்கடா போச்சு பேகு? ஐயோ என்னால முடியல, சத்தியமா என்னால முடியல. ஓகே இப்போ நம்ம போட்டாச்சு. நம்ம வண்டியில் ஏறி போனோம். அங்கிட்டு தான் நம்ம வந்து ஏறணும் போல. இவன் டபுக்கு நீங்கள் ஏறிட்டு காரில் உட்காந்துட்டான். ஓகே ஏறுவோம் காரில். ஓகே இப்போ வந்து எங்கேயோ போகிறேன் கூட்டிகிட்டு. இதோட இந்த கேமோட பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இதோட பார்ட் 2 வேணும், கண்டினியூஷன் வேணும் அப்படின்னா நீங்க நிறைய லைக்ஸ் கொடுக்கணும். நீங்க நிறைய லைக்ஸ் கொடுத்தாதான் அந்த மோட்டிவேஷனோட நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ எங்க சேனல்ல லைக் பண்ணி நிறைய சப்போர்ட் கொடுங்க. அப்போதான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது. இட்ஸ் சேவிதா. We are gamers.